கேரளா அப்படின்னாலே காட் ஓன்ஸ் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்கே பச்சை பச்சைன்னு அழகாக வந்து நேச்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே மலைப்பகுதி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து க்ரீனரிஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து காட்ஸ் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய வெளிநாட்டு ஆளுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு டூரிசமாக வந்து நிறைய மாட்டி விசிட் பண்ணிட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்தது அந்த கேரளாவுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேரளாவில் வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சிருக்கு, வெளுத்து வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ வெதர் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலுக்கும் வரவே இல்லை. ஸ்டில் வந்து கண்டிஷன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு போராடிட்டே தான் இருக்காங்க மீட்பு பணியினர்லாம். ஸோ அங்கே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளம் மட்டும் இல்லாமல் அந்த நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து வீடுங்கள்லாம் வந்து கேரளாவில் வந்து மலைப்பகுதின்றதுனால, ஸோ அந்த மலையோட கொஞ்சம் ஹைட்டில் தான் வந்து வீடுங்கள்லாம் இருக்கும். கீழேயும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து கேரளா வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வயநாடு நம்ம போகல. பட் அலப்பி அப்புறம் வந்து மூணார் இதெல்லாம் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸே வந்து இப்படி வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து இருந்தது நான் பர்சனலாக விசிட் பண்ணும்போது. ஸோ அது ஒரு மலைப்பகுதி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்படும். நிறைய வீடுங்க வந்து ஒரு 500, 1000 பேர் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து இது வந்து விடிய காத்தால நடக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த சமயத்தில் போயிட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்களால தப்பிச்சிருக்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 60+ மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்மாக அவங்களோட பாடிலாம் கிடச்சிருச்சு, உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இப்போ மீட்பு பணியாளர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து சர்ச்சிங்லேயே தான் இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து ஏறிட்டே தான் வந்து போகுது. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது 60+ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இன்னும் நாளைக்கு இன்னும் போக போக என்ன ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு வந்து மீட்பு பணியாளர் வந்து அங்கே போயிட்டு வந்து தேட முடியும் அப்படின்றது வந்து தெரியல. இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளானாலே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம்க்குலாம் வந்து இந்த ஜீப்பு தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது மலைப்பகுதி அப்படின்றதுனால நம்ம இப்போ ஏறுறதுக்கு இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஜீப்பு தான் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஜீப்போட நிலைமை இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தான் வந்து பல ஜீப்புங்க வந்து இருக்குது வயநாட்டில். ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டமலை முட்டகை அப்படின்ற ஒரு பகுதியை வந்து இணைக்கிறது ஒரு பாலம் தான். ஸோ அந்த பாலமே வந்து இப்போ காணாமே வந்து போயிடுச்சு. இந்த முட்டகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அதில் வந்து 1500 பேருக்கு மேலே மக்கள் வந்து வசிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாலத்தினால தான் வந்து அந்த இந்த இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ வந்து மக்கள் போயிட்டு வர்றது எல்லாமே அந்த பாலத்து வழியா தான் இருக்கு. இப்போ அந்த பாலமே வந்து கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றதுனால, இப்போ வந்து அந்த முட்டகையிலேருந்து இப்போ இந்த பக்கமா அந்த அட்டமலைக்கு வந்து வரவே முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீட்பு பணியினருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ மீட்பு படையினர் வந்து அங்க போயிட்டு ரெஸ்க்யூ பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தரை வழியா வந்து போக முடியாது. அதனால வந்து ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்றாங்க. 2 ஹெலிகாப்டர் வந்து இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூலூர், கோயம்புத்தூர் இருக்குல்ல, சூலூர்லேருந்து தான் இந்த 2 ஹெலிகாப்டரும் வரவழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இப்போ மீட்பு பணியினர் வந்து அங்கே போகணும் அப்படின்னா கூட வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலியமா தான் அங்கே வந்து போக முடியும். ஸோ எத்தனை பேரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றது வந்து தெரியல. எத்தனை பேருக்கு வந்து கொஞ்சம் காயம் இருந்ததுன்னா கூட அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணலாம். பட் ஆனால் வந்து எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப சோகமான விஷயம். இதே மாதிரி வந்து இன்சிடென்ட் வந்து கேரளாவில் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஏன் நம்ம சென்னையிலேயே நிறைய வெள்ளம்லாம் வந்து பார்த்துருக்கு. ஆனால் வந்து கேரளாவில் இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா வந்து சென்னையில் வந்து வெள்ளம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த நிலச்சரிவு இந்த மாதிரி வந்து வீடுங்க வந்து மண்ணுக்குள்ளே புதையறதுலாம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா சென்னை வந்து அந்த மாதிரி ஏரியா இல்லை. பட் ஆனால் அங்கே இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் நிறைய பேர் வந்து இந்த சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரார்த்திப்போம். இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரமலையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வெள்ளம் போயிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தப்பிக்க முடியாது. இந்த நிலச்சரிவு வேறு ஏற்படுது அப்படின்றதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஈவன் மீட்பு படையினரால கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ண போனோம். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதுக்குள்ளே கிளியர் பண்ணி விடுவாங்க.
சொல்லுவாங்க. ஆனா, இப்ப வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஸோ சூரமலையில ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தேரி, வெள்ளேரி மலை, அது மட்டும் இல்லாம மேப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப வந்து கேரளா கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா புரோகிராம்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்க இருக்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிற பினராயி விஜயன் தான். ஸோ இப்ப வந்து அவரோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயநாட்ல இந்த டிசாஸ்டர வந்து எப்படி வந்து மக்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணி காப்பாத்த முடியும், எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்து இதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஈவன் வந்து கேரளாக்கு வந்து இப்போதைக்கு யாரும் வராதீங்க அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து டூரிசம்க்காக நெறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. இந்த முட்டக அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாரி டூரிஸ்டம் வரவங்கலாம் அங்க ஸ்டே பண்ணுவாங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த தேயிலை தோட்டம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அங்க பணிபுரியிற அ வேலையாட்கள் கூட வந்து அங்க ஸ்டே பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு யாரும் டூரிசம் வந்து வராதீங்க வயநாடுக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேரளாவோட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பயங்கரமா வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க.